25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆம் என கண்மானவர்களே, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி தமது வழியை போதிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் மோசேயை குறித்து என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்பதாய். மோசே தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வரும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து மோசேயிடம் பேசினார். ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடத்தும்படி மோசேயை தெரிந்து கொண்டு தம்முடைய நியாயங்களையும் தம்முடைய வழிகளையும் மோசேக்கு போதித்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வழி நடத்தினார். ஆமாங்க, நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாயும் பரிசுத்தமாயும் ஜீவிக்கும் பொழுது நமக்கும் தம்முடைய நியாயங்களையும் வழிகளையும் போதித்து